Hi students, today we are going to learn about population explosion and birth control methods. We all know we have increased health facilities now. We have treatment for cancer, we have the treatment for infertility, and we have many health facilities to treat many diseases. We also have better living conditions. These have enhanced the longevity of life of the people. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய மருத்துவ வசதி இருக்கிறதுனாலையும் நம்மளுடைய வாழ்வாதாரமும் வந்து நல்ல முன்னேற்றம் அடைஞ்சதுனாலையும் நம்மளுடைய வாழ்க்கையோட இது வந்து பார்த்திங்கன்னா வாழ்நாள் வந்து பார்த்திங்கன்னா லெங்தன் ஆயிருக்கு. ஸோ திஸ் ஹாவ் ரிசல்டட் இன் த இன்க்ரீஸ்டு பாப்புலேஷன். According to a recent report from United Nations, India's population has reached 1.26 billion. It is expected that around 2022, India will be the largest country in population size, surpassing in China, which is the highly populated country now. So, இப்போ நம்மளுடைய population பார்த்தீங்கன்னா 1.26 billion இருக்குது. 2022 பார்த்தீங்கன்னா சைனாவை பின்னுக்கு தள்ளி இந்தியா தான் வந்து லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் பாப்புலேஷன் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு போகும் அப்படின்னு யுனைடெட் நேஷன்ஸ் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. டு ஓவர்கம் திஸ் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், ஸோ இந்த இன்க்ரீஸ்டு பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னா பர்த் கண்ட்ரோல், அது ஒன்று தான் வந்து அவைலபிள் சொல்யூஷன். People should be motivated to have smaller families. ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக வந்து நிறைய ஃபேமிலிஸில் வந்து 4-5 அந்த மாதிரி சில்ட்ரன் இருப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா பீப்புளை வந்து ஒரு ஸ்மாலர் ஃபேமிலிக்கு மோட்டிவேட் பண்ணலாம். ஸோ த கவர்மெண்ட் கிவ்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் த்ரூ த மீடியா, போஸ்டர்ஸ், ஸ்மால் பில்ஸ், நோட்டீஸ் அந்த மாதிரி அடித்து கொடுக்குறாங்க. ஸோ தேர் வில் பி அ ஸ்லோகன் ரிட்டன் ஆன் தட், நாம் இருவர் நமக்கு இருவர். ஸோ அதுக்கு மீனிங் என்ன தமிழில் கொடுத்துருப்பாங்க, அதை இங்கிலீஷில் இது பண்ண we two ours two. And now it has changed into நாம் இருவர் நமக்கு ஒருவர், we two ours one. They have also motivated to control the population growth in Tamil Nadu. The government has put a law that the marriageable age of the female is 18 years and that of the males is 21 years. They also give incentives to couples who have smaller families. ஸோ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பர்த் கண்ட்ரோலை வந்து இது கட்டுப்படுத்துறதுக்காக ஃபீமேல் வந்து 18 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாதான் வந்து மேரேஜ் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஒரு ஆண் வந்து 21 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாதான் மேரேஜ் பண்ணிக்கணும். அப்போ அந்த மேரேஜபிள் ஏஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம வந்து பர்த்தை வந்து ஓரளவுக்கு வந்து குறைக்கிறோம். அதே மாதிரி ஸ்மாலர் ஃபேமிலிஸ் வச்சுருக்கிற கப்புள்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட் வந்து நிறையா சப்சிடிஸ் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு நிறையா சலுகைகளும் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு ரொக்கமாக பணமும் கொடுக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபீமேல் சைல்டு இருக்கிற ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து நிறைய சலுகைகள் கொடுக்குறாங்க. ஸோ தீஸ் ஆர் த மெஷர்ஸ் டேக்கன் பை த கவர்மெண்ட் டு கண்ட்ரோல் த பாப்புலேஷன் இன் அவர் கண்ட்ரி. Birth control methods. What is birth control? Voluntary use of the contraceptive procedures to prevent fertilization or prevent implantation of a fertilized egg in the uterus is birth control. So birth control அப்படின்னா என்னதுன்னா நாமளாவே தேவையில்லாத கருவை கான்ட்ரசெப்டிவ் ப்ரொசீஜர்ஸ்ன்றது கரு தடுப்பு முறைகள். ஸோ டு ப்ரிவெண்ட் ஸோ ஒரு ஸ்பெர்மோ ஓவமோ ஃப்யூஸ் ஆகி ஃபர்டிலைஸ் ஆனால் தான் வந்து ஒரு எக் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு ஃபீட்டஸ் டெவலப் ஆகும். ஸோ அந்த ஃபர்டிலைசேஷனை ப்ரிவெண்ட் பண்ணுறது இல்லை ப்ரிவெண்டிங் த இம்ப்ளான்டேஷன். ஸோ ஃபர்டிலைஸ்டு எக் வந்து என்ன ஆகணும், ஃபெலோப்பியன் டியூப் வழியாக திரும்ப யுட்ரைன் வாலில் வந்து இம்ப்ளான்ட் ஆனால் தான் வந்து அது டெவலப் ஆகும், அந்த ஃபீட்டஸாக டெவலப் ஆகும். ஸோ ஃபர்டிலைசேஷனை ப்ரிவெண்ட் பண்ணலாம், இல்லை வந்து இம்ப்ளான்டேஷனை ப்ரிவெண்ட் பண்ணலாம். ப்ரிவெண்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஃபீட்டஸ் டெவலப்மெண்ட்டை வந்து தடுக்கிறோம். அதுதான் வந்து பர்த் கண்ட்ரோல் மெத்தட். An ideal contraceptive method should be user friendly, easily available and should have only
less side effects. It should not interfere in their sexual drive. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கான்ட்ரசெப்டிவ் மெத்தட் வந்து எப்படி இருக்கணும்னா அதை யூஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், ஈஸியாக கிடைக்கிறதா இருக்கணும். அதே மாதிரி வந்து கம்மியான சைடு எஃபெக்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்ஸ் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கும், கம்மியான சைடு எஃபெக்டாக உள்ளதாக இருக்கும். அவங்களுடைய செக்ஷுவல் லைஃப்பை எந்த அளவுக்கும் அது பாதிக்கப்படக்கூடாது. The contraceptive methods are of two types. One is temporary and another is permanent. What are all the temporary methods? Natural method, chemical method, mechanical method and hormonal barrier methods. They are the temporary birth control methods. First we are going to learn about the natural method. In natural method, we prevent the meeting of the sperm with the ovum. So we have studied in the previous lesson itself, the ovum should be released and the sperm should go and meet at the correct time. Then only fertilization will take place. In natural method, we are preventing the meeting of the sperm with the ovum. So this natural method is of different types: rhythm method, coitus interruptus, continuous abstinence and lactational amenorrhea. Periodic abstinence, or we can say it as the rhythm method. We all know the ovulation, that is the release of the ovum, occurs in the 14th day of the menstrual cycle. So 14th day தான் வந்து ஓவரியிலிருந்து ஓவம் வந்து அப்படியே அந்த கிராஃபின் ஃபாலிக்கலை விட்டு வெளியே வரும். ஸோ ஓவம் வந்து எவ்வளோ நாள் சர்வைவாக இருக்கும்னா 2 days, தட் இஸ் 24 hours சர்வைவ் ஆகும். அதே மாதிரி வெஜைனா வழியாக உள்ள வர ஸ்பெர்ம் வந்து பார்த்திங்கன்னா 72 hours வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்டில் ஆக்டிவாக இருக்கும். ஸோ coitus should be avoided during this time. ஸோ இந்த டைம் வந்து செக்ஷுவல் யூனியன் இல்லை அப்படின்னா we can prevent the pregnancy. So next is continuous abstinence. So it is a simple method to avoid the pregnancy. That is, it is not, we should not have the coitus for a particular time which facilitate the conception. அதாவது எந்த பீரியட், இந்த டைம் வந்து ஓவலேஷன் ஃபார்ம் ஆகும் அப்படின்ற டைமில் வந்து நம்ம வந்து செக்ஷுவல் ட்ரைவ் வச்சுக்காமல் இருந்தோம் அப்படின்னா we can prevent the pregnancy. Coitus interruptus. So it is the oldest family planning method. So male partner வந்து என்ன பண்ணுவாங்கன்னா he will be withdrawing his penis before the ejaculation of the semen, so that it will prevent the deposition of the semen into the vagina. So vagina வழியா semen வந்து உள்ளே போய் தான் வந்து ஃபெலோப்பியன் டியூப்பில் வந்து ஃபர்டிலைசேஷன் நடக்கும். ஸோ மேல் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா they will remove the penis before the semen is ejaculated. Lactation amenorrhea. Menstrual cycle will be stopped for about 6 to 8 weeks after parturition. ஸோ பார்ட்ரிஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 8 weeks வந்து menstrual cycle இருக்காது. ஸோ ஒரு ப்ரெக்னென்சி அப்போ இருக்காது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்த பிறகும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 8 weeks வந்து ரெஸ்யூமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு இந்த ovarian cycle வந்து it may be delayed even up to 6 months because of breastfeeding. ஸோ அவங்க குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டுறதுனால இந்த menstrual cycle வந்து ஒரு 6 months வரைக்கும் கூட வராமல் இருக்கலாம். இந்த delay in the ovarian cycle is called as the lactational amenorrhea. இது வந்து ஒரு natural method, but it is also one of the method of birth control. Naturally birth control வந்து ஆகுது அந்த 6 months வரைக்கும். When the mother feeds the baby, the breastfeeding will stimulate the pituitary gland to increase the prolactin hormone. So ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா ப்ரோலாக்டின் ஹார்மோன் வந்து அதிகமாக சுரக்குது. ஏன்னா குழந்தைக்கு அந்த பால் கொடுக்கணும். டு இன்க்ரீஸ் த மில்க் ப்ரொடக்ஷன், த ப்ரோலாக்டின் ஹார்மோன் இஸ் இன்க்ரீஸ்டு. ஸோ திஸ் ஹை ப்ரோலாக்டின் கான்சன்ட்ரேஷன் வந்து என்ன ஆகுதுன்னா
மதர் பிளட்டில் அதிகமாகிறதுனால மென்சுரல் சைக்கிளை ப்ரிவெண்ட் பண்ணும். எப்படின்னா இந்த ப்ரோலாக்டின் அதிகமாகிறதுனால கொனடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன் ஹைப்போதலாமஸ்லேருந்து ரிலீஸ் ஆகிறதையும் அது தடுக்குது. அதே மாதிரி கொனடோட்ரோபின் பிட்யூட்டரி கிளாண்ட் கொனடோட்ரோபின் ஹார்மோன் செக்ரீட் பண்ணுறதையும் அது சப்ரஸ் பண்ணிடுது. So in lactational amenorrhea, what happens? The ovarian cycle is stopped up to 6 months. It is a natural barrier method. As the mother feeds the baby by breastfeeding, prolactin hormone is increased because of the milk production. So milk production increase பண்ணுறதுக்காக prolactin hormone அதிகமான அளவில் மதர் பிளட்டில் இருக்குது. So this prolactin hormone will suppress the release of gonadotropin releasing hormone from the hypothalamus and the gonadotropin secretion from the pituitary gland. So as a result, the ovarian cycle is resumed for 6 months and the birth control is natural. We studied periodic abstinence, continuous abstinence, coitus interruptus and lactational amenorrhea are the different natural methods. Now we are going to study about the barrier methods. In this method, the ovum and sperm are prevented from meeting each other so that the fertilization will not occur. So இங்கே என்ன ஆகுதுன்னா ஓவமும் ஸ்பெர்மும் அவங்க செக்ஷுவல் டிரைவ் இருக்கும், இருந்தாலும் ஓவமும் ஸ்பெர்மும் மீட் ஆகாமல் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறோம் வேறு ஏதாவது ஒரு பேரியர் மூலமாக. ஃபர்ஸ்ட் இஸ் த கெமிக்கல் பேரியர். Foaming tablets, melting suppositories, jellies and creams, they will be used in the vagina. So this will inactivate the sperms in the vagina. So இந்த இதை அந்த வெஜைனால அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்னா ஸ்பெர்ம் inactive-ஆக இருக்கும். So that it will not move towards the fallopian tube. Next is the mechanical barrier. So you all have heard. So condoms, they are thin sheath that is used to cover the penis in males and it is used to cover the vagina in females and also the cervix in female. Before the coitus, they will wear this so that it will prevent the semen from entering into the vagina. So condoms can be used by the males to cover the penis or by the female to cover the vagina and the cervix so that the semen will not enter into the female reproductive tract. Condom should be discarded after the single use. So ஒரு தடவை யூஸ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அதை தூக்கி போட்டுறணும். So condom will also protect the person from AIDS and also the sexually transmitted diseases. This condom, they are made up of polyurethane or latex and lambskin. So we studied condom, they are used by the male. Likewise, we have diaphragms, cervical caps and valves. It is made up of rubber and it is inserted into the female reproductive tract so that it will cover the cervix and it will prevent the sperms from entering into the uterus. We studied in barrier methods, we have chemical barrier in the form of foaming tablets, jellies and creams, mechanical barriers that is used to cover the penis and it will cover the vagina and cervix and it will prevent the sperm from entering into the female reproductive tract. Next we have the diaphragms, cervical caps and valves that is made up of rubber that is inserted into the female reproductive tract to cover the cervix so that it will prevent the sperms from entering the uterus.
Write home test on the natural method of birth control and the barrier methods of birth control and post your answers. Read your daily lessons. Stay home, stay safe. Thank you, children.